ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்பர் பார்த்தீங்கன்னா பார்ட் 20. இதுக்கு முன்னாடி பார்ட் 19 வரை வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காம போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய மேக்ஸை நீங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்கோரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் உங்களுடைய இதுக்காக. ஏன் நான் மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னா, நீங்கள் மேஜரில் ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு தெரியாது மேஜர் சப்ஜெக்ட்டு. பட் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டுத்தையும் நீங்கள் படித்தா மட்டும் தான் அந்த டெக்னிக்கல் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, கவனிங்க என்ன கொஸ்டின்னா, தி பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ இருக்குது 6% per annum. It was என்ன இருக்குது 238,765 in the year 2018. Find the population in the year பார்த்தோன்னா 2016 சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ஒரு சிட்டியோடைய ஒரு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 2,38,765 கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எப்போனா 2018 அந்த டைம் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 6% பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகியிருக்கும்போது சரிங்களா, அந்த 2016 எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்னா, ஜென்ரலாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனுடைய ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா P × 1 + R/100 whole power n. இதுதான் ஃபார்முலாஸ் P × 1 + R/100 whole power n. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இங்கே அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல இப்போ பாசிட்டிவ் வரும். இதே லெஸ் ஆகுது குறைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். இதுதான் அந்த கான்செப்டுடைய கொஷின்ஸ் ஒரு நேச்சரு. இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சால்வ் பண்ணலாம். அதாவது கரண்ட்டியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,38,765 சொல்லிட்டாங்க. 2,38,765 இது சொல்லிட்டாங்க. 2,38,765 இப்படி இருக்கும்போது 2014 கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த P தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா பிகினிங்கில் எவ்வளோ இருக்கும் அதுதான் கண்டுபிடிக்கணும். அதுதான் P சரிங்களா. அப்போ P = அது தட் மீன்ஸ் P இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன இருக்குது 1 + R பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 6 சரிங்களா. 6% அதிகரிக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ 6/100. இங்கே பவர் ஆஃப் n பார்த்தா 2 சரிங்களா. இங்கே என்னது n 2. ஏன் 2 போடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2018க்கும் 2016க்கும் டிஃப்ரென்ஸ் இயர்ஸ் என்ன இருக்கோ அதான் நம்பர் ஆஃப் இயர்ஸு. அப்போ 2 இயர்ஸ்னால 2 போட்டுட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா 238,765 இப்படி இருக்குது சரிங்களா. 238,765 இப்படி இருக்குது. இப்போது இதில் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணி நம்மளுக்கு பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சா அதுதான் 2014 இருக்கக்கூடிய பாப்புலேஷனே இருக்கும். அப்போது ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் இங்கே பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணால் 100 × 1 100 100 + 6 106 வரும். P 106/100 இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் = 238,765 சரிங்களா. 238,765 இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்படி இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த P மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னாகும் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா P = 2 3 8 7 6 5 7 6 5. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100 இங்கே இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னாகும் அது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 100 × 100 / 106 × 106 இந்த மாதிரி வரும் சரிங்களா. இந்த ஸ்டெப்ஸ் அடுத்த ஸ்டெப்பு போகும்போது இந்த மாதிரி தான் வரும். இந்த ஏன் நம்ம 100 2 டைம்ஸ் எழுதிருக்கணும், இங்கே பவரில் ஸ்கொயர் இருக்குதுனால அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கவனிக்கணும். 106 நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரால் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸாக இருக்குது. முன்னாடியெல்லாம் என்ன ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 0 0 இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் கேன்சலேஷன் பண்ணுவோம். கேன்சலேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல அது மாதிரி கிடையாது. இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணி நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அதனுடைய ஆன்சராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 106 × 106 நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 106 ×
106. அப்போது RR 36. ஸோ R1 6. அடுத்து 0 0 0. திருப்பி 1 பண்ணும்போது உங்களுக்கு 106 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 6. ஸோ 3. அடுத்து 12 மீதி 1. ஸோ 11. சரிங்களா? 11,236 வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள். ஸோ 6 36 6. திருப்பம் R1 6. அடுத்து வந்து பார்த்தோன்னா 3 0 அப்படியே வந்துடும். அடுத்து 1 மல்டிப்ளை உங்களுக்கு 106 வந்துடும். 6 3 6 12 2 மீதி 1. ஸோ 11 மீதி 1. ஸோ 112 36ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போது இதோடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஸோ 2 3 8 7 6 5. இதோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 112 ஸோ 3 6 இப்படின்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்குது? ஸோ 4 0 இங்கே வந்துடும். சரிங்களா? மல்டிபிள் இங்கே என்ன இருக்கும்? 4 0 இப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இதை டிவைட் பண்ணணும். சரிங்களா? 2,38,765 நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த அமௌண்ட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? 11,236. அப்போ பார்த்தீங்கன்னா 2 3 8 7 6 5. சரிங்களா? இப்போ என்ன பண்ணால் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 1 1 2 3 6. ஸோ இப்படி இருக்குது. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஜென்ரலாகவே இங்கே 5 நம்பர் இருக்குது. இங்கே 5 நம்பர் ஃபுல்லாக எடுத்தால் நம்மளுக்கு 23,876 இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம 2 முறை போட்டாலே இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணிடலாம். ஸோ 2 டைம்ஸ் போட்டாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2 6 12க்கு 2 மீதி 1 2 6 7. அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 2 4. அடுத்து ஸோ 2 11 22. ஸோ இதை விட கொஞ்சம் லெஸ்ஸாக தான் வந்திருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே பாருங்கள் 5 வரும். இங்கே வந்து 3 வரும். அடுத்து இங்கே 0 வரும். இங்கே 4. திருப்பம் இங்கே 1. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு 140. ஸோ 35 கிடச்சிருக்கு. திருப்பம் இந்த இடத்துல கவனிங்க. இந்த 5 இருக்குல்ல. சரிங்களா? ஸோ அந்த 5 வந்து நம்ம இங்கே கவனிங்க. இங்கே பாருங்கள். இந்த இதுதான் 4ங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். கவனிங்க இந்த இடத்துல. ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக்கு. ஸோ 22,472 கிடச்சிருந்தது. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 6 12 2 மீதி 1 2 6 7 2 8. இங்கே பாருங்கள். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த கேல்குலேஷன் மட்டும் ராங்காக இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ என்ன இருக்குது அதை பார்க்கணும். கவனிங்க. 2,38,765 நம்ம என்ன பண்ணோம்? ஸோ 11236 நம்ம என்ன பண்ணோம்? ஸோ டிவைட் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணனால தான் ஸோ நான் சொல்கிறேன். ஏன்னா கேல்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆல் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 2 6 2 6 12 2 மீதி 1. அடுத்து 2 6 இங்கே 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 2 4. அடுத்து 2 1 2 திருப்ப 2 1 2. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? இங்கே 6 இருக்குது. சரிங்களா? 2 3 8 7 6 5 இருக்குல்ல. 2 3 8 7 6 5 இருக்குது. இதில் வந்து சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 6 2 போச்சுன்னா இங்கே 4. அடுத்து இங்கே 3 வரும். சாரி இங்கே 0 வரும். சரிங்களா? இதுனாது 0. ஏன்னா 7 7 போச்சுன்னா 0. அடுத்து 4 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 வரும். சரிங்களா? ஸோ 1 வரும். திருப்ப இந்த 5 வந்து இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரும். சரிங்களா? 14,045 இருக்குது. அப்போ ஒரு டைம் வரும். அப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1 1 2 3 6 இப்படி வரும். அப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது 15 ஆகிடும். 15ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 9 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3. ஸோ 3ல் 3 போச்சுன்னா 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்கும். 10ல் வந்து 2 போச்சுன்னா 8. இங்கே எனக்கு 3 3ல் 1 போச்சுன்னா 2 இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஸோ 2809 இப்படி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ அடுத்து வந்து இங்கே நான் 0 ஆட் பண்ணால் சரிங்களா? அங்கே 0 ஆட் பண்ணால் எனக்கு என்ன இருக்கும்? ஸோ அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிவைட் ஆகலை. அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? ஸோ பாயிண்ட் வச்சுப்போம். அப்போது இந்த மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ 28,090 அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 11236 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
28 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 போட்டில் பார்க்கலாம். சரிங்களா, 2 போட்டால் நமக்கு என்ன இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 6 12 2, ஸோ மீதி 1, 2 3 6, 6 + 1 7, 2 2 4, அடுத்து ஸோ 22 இந்த மாதிரி வரும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு அதனுடைய மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 10ல் 6 போச்சுன்னா 4, அடுத்து இங்கே 8 இருக்கும், 8ல் 7 போச்சு 1, மீதி இங்கே என்ன இருக்கும், ஸோ 10 இருக்கும். 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 போச்சுன்னா, சாரி 10ல் 4 போச்சுன்னா 6 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்கும். சரிங்களா, 7ல் 2 போச்சுன்னா 5 இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டெசிமல் வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கோம். பட் நம்ம இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிக்கணும், இதோடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா, 212 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 212 பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டோட நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்த இடத்துல ஸோ 4 0 ஆட் பண்ணணும். சரிங்களா, 4 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர்ஸ் இந்த மாதிரி வரும். சரிங்களா, அதாவது நான் இதனுடைய கேல்குலேஷன் ஓரியன்டாக நான் சொல்கிறேன், நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது 21.2 இப்படியும் போயிட்டே இருக்குது. சரிங்களா, இப்படி போயிட்டே இருக்கனால நம்ம அடுத்து வந்து இதை சால்வ் பண்ணால் ஒரு 0 வச்சு சால்வ் பண்ணால் ஒரு ஆன்சர்ஸ் வரும். பட் என்னுடைய ஆன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 212. சரிங்களா, 212 அந்த மாதிரி நியரஸ்ட்டாக எங்கே இருக்குது பாருங்கள், கவனிங்க. இங்கேயும் 212 இருக்குது, இங்கேயும் 213 இருக்குது. இது இப்போ வராது. இது வந்து பார்த்தா 213 இருக்குது. ஸோ இதுவும் வராது. சரிங்களா, அப்போ 212 இருக்குது. அப்போது டெஃபினட்டாக அடுத்து வந்து என்ன நம்பர் வரும்னு தெரியாது. அப்போ நம்ம இங்கே ஒரு 0 வச்சு நம்ம செக் பண்ணி தான் பார்க்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு 0 வச்சு நம்ம செக் பண்ணால் ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 55. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம் இது. சரிங்களா, 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 6 30க்கு 0, மீதி 3, 5 5 18க்கு 8, மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 5 18க்கு 8, மீதி 1, 5 2 10, 10 + 1 11, மீதி வந்து 1, 5 1s are 5, 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 1s are 5. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ 56,000 சம்திங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 5ன்னு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி இப்படி கிடச்சிருக்கு. அப்படி போட்டதுனால அப்போ 212.25 வந்திருக்கு. அப்போ அந்த 4 0க்கு இங்கே ஒரு 0 2 0 போச்சுன்னா 212500 நம்மளுக்கு ஆன்சர் இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ அதோட ஆன்சர் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது 212500. ஏன்னா இந்த கேல்குலேஷனில் நம்ம டிவிஷன் வந்து நிறைய நம்ம போடுறதுனால ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. இந்த என்ன கொஸ்டின்னா ஸோ பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5% per annum, n வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன 1 year, இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் தி கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசல் வந்து பார்த்தோன்னா 4000, ஆண்டு வட்டி வந்து பார்த்தோன்னா ஸோ 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 வருஷம். அப்படி இருக்கும்போது அரை ஆண்டுக்கு, கவனிங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா, கூட்டு வட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கேன், ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 1 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ கொடுத்துக்கிற அந்த பிரின்சிபல் கொடுத்துக்கிற அந்த அசலோட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 6 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பயுமே நம்ம என்ன பார்த்துக்குவோம், ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் வந்து சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அசல் வந்து பார்த்தோன்னா 4000. அப்போ 4000, கவனிங்க, 4000 இங்கே வந்து பார்த்தோன்னா 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். அப்போ 6/12. ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால அது வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. அப்போ இங்கே 5 போட்டுக்கிறேன். இங்கே பை வந்து இங்கே 100. சரிங்களா, ஸோ இப்படி இருக்குது. கவனிங்க, இது வந்து ஃபார்முலா 100 PNR/100. சரிங்களா, கவனிங்க, PNR/100. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, ஏன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 1 முறை, இது 2 முறை, இது 1 முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டைம்ஸ் வரும். சரிங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ 100ன்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா, எவ்வளோ வரும், 100. சரிங்களா,
நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். மேபி இந்த இடத்துல ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் ராங்காக வரும், அதுக்காக சொல்லிக்கிறேன் சரிங்களா. ஸோ 100 வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 4000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. அதோடு நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே இருக்கக்கூடிய வட்டி, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான வட்டியை நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஆட் பண்ணணும். அப்போ அதோட ஆட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், ஸோ 4100 இன்ட்டு திருப்பம் அடுத்த 6 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 6/12 இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ 5 சரிங்களா. பை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 100 இப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இது ஒரு முறை, இது 2 முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஸோ 20.5 வருமா சரிங்களா, 20.5 வரும். அடுத்து ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், ஸோ 5 25க்கு 5, மீது 2ன்னா 0 ஆகிடும். அடுத்து 5 2s are 10. அப்போ இப்படி இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் இருக்குனால அப்போது 102.5 அப்படி கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா நமக்கு 100 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோடய கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணி இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 202.5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 202.5. ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா, 202.5. அதோட ஆன்சர் பாருங்கள் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஸோ கரெக்டு சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஸோ நம்ம தனி வட்டி முறையில் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் என்ன கொஷின் இருக்குது, கவனிங்க. என்ன கொஷின்னா, த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஆஃப் எ கியூப் டு தட் ஆஃப் எ ஸ்பியர் விச் எக்ஸாக்ட்லி ஃபிட்ஸு இன்சைட் தி கியூப் அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது என்னன்னா தமிழில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு கனசதுரம் இருக்குது, அந்த கனசதுர அளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோளம் வந்து ஃபிட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான ரேஷியோ சரிங்களா, அந்த வால்யூமுக்கான ரேஷியோ வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது. இப்போது இந்த கியூபில் கவனிங்க, இந்த கியூபில் ஒரு ஃபிட்டாக சரிங்களா கரெக்டாக ஆக்குபைட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோலம் சரிங்களா, ஒரு கோலத்தை வந்து பார்த்தோன்னா இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கோலம் வந்து எப்படி இருக்குன்னா, கவனிங்க, நான் இங்கே இப்படி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறதில்ல சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கோலத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ அந்த வால்யூமுக்கான ஸோ ரேஷியோ வந்து என்னவாக இருக்கும் அதுவும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அந்த வால்யூமுக்கான ரேஷியோ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கனசதுரத்தினுடைய கன அளவு சரிங்களா, கனசதுரத்தினுடைய கன அளவு அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப், என்னது ஏ கியூப் சரிங்களா, இதுதான் ஃபார்முலாஸு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ரேஷியோ வச்சுக்கிறது மாதிரி சரிங்களா. ஸோ ரேஷியோ. அடுத்து கோலத்தினுடைய கன அளவு சரிங்களா, ஸோ ஸ்பியருடைய ஸோ வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4/3 5r3 இதுதான் அதனுடைய ஃபார்முலாஸ். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ கன அளவு கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கவனிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கன அளவில் இருக்கக்கூடிய சைடு சரிங்களா, சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன், நான் இங்கே ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்குபைட் ஆகிருக்கு, கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குனால அந்த ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா, அந்த டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த ஒரு சைடு இருக்குன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. இது ஃபுல்லாகவும் என்ன இருக்கும் ஸோ டயாமீட்டர் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கன்சிடர் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் சரிங்களா, அந்த ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்பியருடைய ரேடியஸு a/2 இருக்கும் சரிங்களா. என்ன இருக்கும் a/2 இருக்கும். ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா அந்த கனசதுரத்தினுடைய அந்த சைடுக்கு /2 இருக்கும் சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல மீனிங்கு. ஸோ அதனுடைய ஆரோட வேல்யூஸ் அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன்றது பார்த்தோன்னா ஸோ ஏ தான் சரிங்களா, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏ கியூப் தான். பட் ஆனால் இங்கே பாருங்கள் 4/3 இந்த இடத்துல அவங்க பார்த்தோன்னா ஸோ ரேஷியோ தான் கேட்டுருக்காங்க. கவனிங்க, ஸோ இருக்கக்கூடிய ஸோ ரேஷியோ விகிதம் கண்டுபிடிக்கணும் அதுக்காக. அப்போ 4/3 5 ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 22/7 சரிங்களா, 22/7.
பட் ஆனால் இந்த இடத்துல கவனிங்க. ஸோ 5ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம 5ஓட ஆன்சரை இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ 5 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, தப்பு கிடையாது. 5ஓட ஆன்சர் ஸோ 5 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 5ஓட வேல்யூஸ் வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படியே. அப்புறம் இங்கே ஆருடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இங்கேருந்து எப்படி என்ன கண்டுபிடிச்சோன்னா a/2. அப்போ ஆர் வந்து பார்த்தோன்னா a/2 ஹோல் கியூப், a/2 ஹோல் கியூப் இப்படி இருக்குது. அதுக்கு அடுத்து பாருங்கள் என்னென்ன கேன்சலேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ரேஷியோ ஸோ 4/3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5. அடுத்து இங்கே a கியூப் பை இங்கே 2/3 வந்து பார்த்தா உங்களுக்கு 8 வரும். ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறை, இது வந்து 2 முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த a கியூபும் ஸோ கேன்சல் ஆகிடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அடுத்த டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 1 இங்கே 5/6ன்னு இப்படி வரும். அடுத்து வந்து இந்த ரேஷியோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இது வந்து எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவாங்கன்னா 1/5/6 எழுதுனா தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 வந்து என்ன ஆகும்னா ஸோ மேலே போகும். மேலே போச்சுன்னா 6/5ன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 6/5. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். 6/5ன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், 6/5 தான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் இந்த சம்ஸே போட முடியும், இல்லைனா போட முடியாது. ஸோ அடுத்து கொஷின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் தமிழில் என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் ஸோ பாலம் வந்து பார்த்தோன்னா ஸோ 6480 அடி நீளமும் அடுத்து வந்து பார்த்தோன்னா 756 அடி ஸோ உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. சரிங்களா, ஸோ அந்த பாலம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நுழைவாயில் சரிங்களா, தங்க நுழைவாயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தினுடைய ஸோ நீளம் பார்த்தோன்னா 60 அடி. என்னது நீளம் வந்து 60 அடி இருக்குது. அப்பாலத்தினுடைய உயரத்தினுடைய அளவு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். சரிங்களா, ஸோ இந்த கொஷின் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ரேஷியோன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் அந்த கான்செப்ட் வச்சு நம்ம அங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்தினுடைய அதாவது தட் மீன்ஸ் அந்த நுழைவாயிலுடைய ஸோ பாலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னா ஸோ 6480. அப்போது 6480 பார்த்தீங்கன்னா ஸோ லென்த்து. சரிங்களா, லென்த்து கொடுத்துறாங்க. அடுத்து ஹைட்டு. சரிங்களா, ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 756. இங்கே என்ன பண்ணுறேன் ஸோ ப்ரொபோர்ஷன் போட்டுடுறேன். சரிங்களா, அடுத்து கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் லென்த்து யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து ஹைட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் ஹெச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. சரிங்களா, அப்போது கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அது மாதிரி பாலத்தினுடைய நீளம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் ஸோ நீளம் தான் யூஸ் பண்ணோம். நீளம் வந்து இருக்கு ஸோ 60. இங்கே எக்ஸ்ன்றது ஹெச் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதுதான் ரூலு. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படி கான்செப்ட் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் டேர்ம்ஸ். சரிங்களா, அது ரெண்டுத்துக்கு என்ன இருக்கும் ஸோ ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் டேர்ம்ஸ். சரிங்களா, ஸோ அப்படி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது எக்ஸ் இன்ட்டு ஸோ 6480 ஈக்குவல் டு ஸோ 756 இன்ட்டு 60. சரிங்களா, 756 இன்ட்டு 60 இப்படி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 6480 ஈக்குவல் டு 756 இன்ட்டு 60. இது நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம். கவனிங்க, இப்போ பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து இந்த 6 பாருங்கள் ஸோ 6 இது வந்து இங்கே 0 இருக்கும். அப்போது 0 அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் டிவைட் ஆகிறதுனால 0 போட்டோம். அப்புறம் 6 8 48 108ன்னு வந்துருச்சு. அப்போது இதை வந்து நீங்கள் கேன்சலேஷன் பண்ணும்போது இந்த 108 வந்து ஒரு டைம், இது வந்து 7 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. சரிங்களா, அதோடைய ஆன்சர் பாருங்கள் ஸோ சியில் இருக்குது ஆப்ஷனில். ஸோ 7 feet தான் அதனுடைய ஆன்சர். சரிங்களா, அதாவது அந்த பாலத்தினுடைய ஸோ மாதிரி பாலத்தினுடைய என்ன இருக்கும் உயரம் என்னவா இருக்கும் 7 feet தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா HCF ஆஃப் 144 √A அண்டு 120
இதனுடைய ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது HCFனா ஸோ மீப்பெரு பொது காரணி சரிங்களா, மீப்பெரு பொது காரணின்னு சொல்லுவாங்க. அதாவது GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படி சொல்லுவாங்க. இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 144 ரூட் ஏ அப்புறமா 120 ஏன்னு கொடுத்துறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ HCFனா ஒன்றும் இல்லை, ரெண்டு நம்பருக்கும் வந்து பார்த்தோம்னா ஸோ காமனாக இருக்கணும். என்னது, ரெண்டு நம்பருக்கும் ஸோ காமன் டேர்ம்ஸாக இருக்கணும். அந்த காமன் டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ 144 இருக்குது. ஃபஸ்ட் நம்பருக்கு நம்ம நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம். 144க்கும் 120க்கும் காமனாக என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள் காமன். ஸோ அப்போது 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 முறை வரும். என்ன வரும், 72 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ் என்ன வரும், 60 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ 2 முறை போட்டிங்கன்னா இது 36, இது வந்து 30. திருப்பம் 2ஆல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 18, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15. திருப்பம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ 3ஆல் போடலாம், 6 முறை, இது 5 முறை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா, இதோடு நான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தா காமன் மல்டிபிள் வந்து நம்மளுக்கு கிடையாது. அப்போது 2 2 4 4 2 8 8 24 24 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. அதாவது நம்பர்ஸ் படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 24 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூட் ஏக்கும் இந்த ஏக்கும் ஸோ என்ன HCF இருக்குன்னு பார்க்கணும். அதாவது ரூட் ஏ அப்படின்னா ஜென்ரல் நல்லா புரிஞ்சுக்கணும், ரூட் ஏக்கும் இந்த நார்மல் ஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஜென்ரலாக ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் எதுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. 1ன்னு எடுத்துனாலும் அதில் என்ன இருக்கும், 2 ரூட் வேல்யூஸ் இருக்குன்னு மீனிங் சரிங்களா. இல்லை நீங்கள் 4ன்னு எடுத்தாலும் அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஸோ 2 ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸோ ஒரு நம்பர் இப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. எனி நம்பர் நீங்கள் ரூட்டுக்குள்ளே எடுத்தால் அது வந்து என்ன இருக்கும், ஸோ அதாவது ஆமாம் இங்கே 4 சரிங்களா, இங்கே 4 சாரி இங்கே 4ன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் √4 × √4 அந்த மாதிரி வரும். எனி நம்பர் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். அப்போது இந்த இடத்துல ஏக்கு நான் எடுக்கும்போது அது என்னவாக இருக்கும், ரூட் ஏ டாட்டு ரூட் ஏ இப்படின்னு வரும் சரிங்களா, இந்த மாதிரி வரும். இப்போது அதுக்கு எடுத்தால் இதுக்கு ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது, இங்கேயும் ஒரு ரூட் ஏ வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு ரூட் ஏ வந்திருக்கனால அப்போ 24 ரூட் ஏ இது வந்து பார்த்தோன்னா இதனுடைய HCF சரிங்களா. ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் ஆன்சர், 24 ரூட் ஏ. இப்போ இதே கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஸோ HCF சால்வ் பண்ணியாச்சு. LCM சால்வ் பண்ணுறதுன்னா எக்ஸ்ட்ரா இதனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 30 சரிங்களா. 30ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை 30 × 24 ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், XYZன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த நம்பருக்கு ஸோ வச்சுட்டு நீங்கள் வேரியபிளை செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. வேரியபிளை செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ரூட் ஏன்னு இருக்குது, இந்த இடத்துல ஏ இருக்குது. அப்போ ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் டேர்ம் வந்திருக்கோம், அப்போ ஏக்குள்ளே 2 ரூட் இருக்குது, அப்போ ஏ தான் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சரிங்களா. ஏன்னா ரூட்டு ஏன்னு எடுத்தால் அதில் வந்து ஏ வந்து வராது சரிங்களா. ஆனால் ஏவை எடுத்தால் ஸோ ரூட்டுக்குள்ளே அது இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த ஆன்சரோட ஒரு ஏ ஒரு ஆன்சர் வரும், அதுதான் இதனுடைய பார்த்தோன்னா ஸோ LCMமாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஷின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. அதாவது இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் பீகாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கோடிங் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, 3191529521 அப்படி இருக்கும்போது ஸோ பீஸ் அப்படின்றதுடைய கோடிங் வேர்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங் வேர்டு கொடுக்கும்போது நீங்கள் அதிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது சரிங்களா. அது முக்கியம், எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக யோசிக்கும் போது டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் யோசித்து ஆன்சர் பண்ண முடிஞ்சால் ஸோ அட் த சேம் டைம் உடனடியே பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு அதிகமாகுது டைமு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு ஜம்ப் ஆகிடுங்க. ஸோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு லாஜிக்காக அப்ளை பண்ணிக்கிறாங்க, என்ன ஒரு லாஜிக்கும் கிடையாது, சும்மா அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த ஒரு ஆல்பாபெட்டிக்கல் சீரிஸும் எதுவும் யூஸ் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 31க்கு வந்து பி யூஸ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கலாம். ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து 9 யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஈக்கு வந்து 9 யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 யூஸ் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். இது வந்து சி PAC. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ், அதுதான் மீனிங் சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்தா ஒரு நம்பருக்கு 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் ஸோ எதனா இருக்கலாம், அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த கொஸ்டினுடைய நேச்சர் வந்து என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கணும். PA இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 4 எழுத்து சரிங்களா. ஃபஸ்ட்டு 4 எழுத்து இங்கே பாருங்கள் PA எப்படி இருக்கு,
ஒரே மாதிரி இருக்குது, PAC அப்படின்னு ஒரே மாதிரி இருக்குது. அப்படி வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 4 எழுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3195, அதாவது 31915 இப்படின்னு அதுனா ஒரு கோடிங் வேர்டு வந்திருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஈன்றது பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸில் வந்துருக்குது. 2வது பிளேஸில் வந்துருக்குனால இந்த நம்பர் என்னவா இருக்குது? ஸோ 9 வந்திருக்குனால கண்டிப்பாக லாஸ்ட்லேயே 9ல் முடிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே 9ல் முடியல, இங்கேயும் 9ல் முடியல, இங்கேயும் 9ல் முடியல. அப்போ 9ல் முடிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். சரிங்களா? 319151. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த கொஷினை பொறுத்தவரை ஸோ அவங்களா ஒரு லாஜிக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு கொஷினா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியுது. அதனால் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது ஸோ அதிகமான டைம் கொடுக்காம ஸோ உடனடியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.